பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராகவும் கைது செய்யப்பட்ட சொல்லிசை பாடகர் சங்கீதனை விடுதலை செய்யுமாறு கோரி மன்னாரில் பேரணி ஒன்று இடம்பெற்றது. கடந்து ஒருமித்த குரலாக இந்த மாவட்டத்தின் குரலாக இந்த சட்டங்களுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கவும் தேவையற்ற கைதுகளை உடனடியாக இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை அமைதி வழி போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அழைத்து நிற்பதோடு எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்ற பாபு சர்மா குருக்களையும் அன்பாக பிரதிநிதிகள் உள்ளூராட்சி சபைகளுடைய கௌரவ உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த வேளையிலே வரவேற்று தொடர்ந்து இந்த நிகழ்வினை அடுத்ததை மார்க்கஸ் அவர்கள் எங்களுடைய அழைப்பு ஏற்று வரவேற்றிருக்கின்ற பாபு சர்மா குருக்கள் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வார்கள். எல்லா மக்களும் இந்த மண்ணிலே சமமாக வாழ்வு என்ற அந்த உறுதியை நிலைநாட்ட வேண்டும் என்று மக்களுக்காக இந்த போராட்டத்தில் நாங்கள் இந்த வேளையிலே பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே எங்களை அடிக்காமல் எங்களையும் இந்த நாட்டு மக்களாக இந்த இடத்திலே போர்க்களத்திலே சொல்லி வைக்க விரும்புகிறோம். மன்னார் மாவட்ட எங்களுடைய நன்றிகளை தெரிவித்திருப்பதோடு அடுத்ததாக இடத்திலே ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு மன்னார் மாவட்ட சமூக பொருளாதார அமைப்பினுடைய இணைப்பாளர் திரு ஜான்சன் அவர்களை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதை ஒரே குரலில் காரணம் இப்படியான நிலைமைகளை மாற்றி அமைத்து இந்த நாட்டிலே சட்டங்களை அனைவருக்கும் சமமான நீதியை வழங்கக்கூடிய ஒரு சட்டம் மக்களாகி நாம் வீடுகளிலே போராட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபடுவதுதான் இந்த நாட்டு முறையாண்மை என்றால் ஏன் இந்த அரசாங்கம் இந்த சட்டத்தை மாற்ற முடியாது? இந்த சட்டத்தை மாற்றுவதாக கிட்டத்தட்ட இப்ப 40 வருடங்களுக்கு முன்னர் உருவாக்கினோர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை மாற்றமல்ல அந்த சட்டத்தை ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்கமானது ஆட்சிக்கு வந்த பொழுது வழங்கின மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவர்களுக்கும் இந்த கூட்டம் அமைதியாக நடைபெற பாதுகாப்பு தொடர்ந்து எங்களுடைய மாவட்டத்திலே முன்னெடுத்து செல்லப்படுகின்ற அநீதியான செயற்பாடுகளுக்கு என்ற அந்த செய்தியோடு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். குரலை வலுவாக உயர்த்தி சொல்லுகின்றோம். இந்த அரச படைகளின் அட்டூழியங்களினால் இந்த எங்களுடைய அப்பாவி இளைஞர் யுவதிகள் இந்த சிறைவாசம் இதில் பயங்கரவாத தடை சட்டம் எங்கள் இந்த சமூகத்துக்கு தேவையில்லை என்பதையும் 1979ஆம் ஆண்டு தற்காலிகமாக கொண்டு வரப்பட்டு 1982இல் இந்த தற்காலிக சட்டமாக கொண்ட இந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்று வரைக்கும் இந்த எங்களுடைய வடகிழக்கு மற்றும் தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களுக்கும் இது ஒரு பேரிடியாகவும் ஆபத்தாகவும் காணப்படுகின்றது. மக்களை வீணாக தடுப்பு காவலில் வைத்து அவர்கள் துன்புறுத்தப்பட்டு மற்றும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து நோயாளிகளாக ஆக்கப்பட்டது மட்டுமல்லாமல் நிறைய பேர் உயிரையும் மாய்த்திருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இந்த நாட்டிலே வருகின்ற ஒவ்வொரு அரசும் புதிய பயங்கரவாத CPA, PTA, AGA என்ற வகையிலே புதிய சட்டங்களை இங்கே கொண்டு வருவதன் மூலம் இங்கே இருக்கின்ற சிறுபான்மையை குறிப்பாக சிறுபான்மை இனத்தினரை குறிவைக்கும் வகையில் இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் அண்மையில் கூட எங்களுடைய பாடகர் கிளிநொச்சியிலே அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். இதன் மூலம் அவர் கூட இன்றைக்கு தடுப்பு காவலில் இருப்பதன் மூலம் இன்றைய தினம் நாங்கள் முக்கிய விடயமாக எங்களுடைய கலைஞர் ஒருவர் இன்றைய தினம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த அந்த இளைஞன் அந்த கலைஞர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்வதற்காக நாங்கள் முதலிலே எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை
அரசாங்கத்திடமும் சர்வதேசத்திடமும் வலியுறுத்துகின்ற ஒரே விடயம், பயங்கரவாதம் இல்லாத இந்த நாட்டிலே, பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டோம் என்று கூறுகின்ற இந்த நாட்டிலே இந்த பயங்கரவாத சட்டம் தேவையில்லை. இந்த பயங்கரவாத சட்டத்தினை உடனடியாக நீக்குமாறு எங்களுடைய வலியுறுத்தலாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த காலம் அரசாங்கமானது தேர்தலின் போது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தாங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குவோம் என்ற வாக்குறுதியினை மக்களே முன்வைத்து சிறுபான்மை மக்களுடைய அபிலாஷங்களை பெற்று சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளையும் பெற்று ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அந்த அரசாங்கமானது தற்போது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தி இந்த கலைஞனை கைது செய்து விளக்கமறியலில் வைத்திருப்பது தற்பொழுது தமிழ் பேசுகின்ற சமூகத்திலே அரசாங்கத்தின் மேல் உள்ள இந்த நம்பிக்கையானது தற்பொழுது இல்லாமல் போயுள்ளது. அது மாத்திரமல்ல, பயங்கரவாத தடை சட்டமானது ஒரு சாதாரணமாக ஒரு குற்றவியல் வழக்குகளை கையாள்வதற்கு சாதாரண சட்டமானது இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த பயங்கரவாத சட்டத்தை கொண்டு இரும்பு கரம் கொண்டு எங்களுடைய அடிப்படை மனித உரிமை மீறலுக்கு எதிராக செயற்படுகின்ற இந்த சட்டத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த சட்டம் எங்களுக்கு ஏன் தேவையில்லை என்று சொன்னதற்கு ஒரு உதாரணம் தான் தற்போது இந்த சங்கீதனின் கைது. இந்த பயங்கரவாத சட்டத்திலே எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை பறிக்கின்ற ஒரு சட்டமாக காணப்படுகின்றது. இந்த சட்டத்தினாலே நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சமூகத்தில் தெரிவிப்பதற்கு ஒரு மட்டுப்பாடுகளை ஏற்படுத்துகின்றது. இந்த சங்கீதனின் கைது இந்த எங்களுடைய ஊடகத்துறையா இருக்கலாம், எங்களுடைய சமூக செயற்பாடுகளாக இருக்கலாம், அல்லது மனித உரிமை செயற்பாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலினை தற்பொழுது சமூகத்தில் ஏற்படுத்தியுள்ளது. எனவே பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டங்களுக்கு மாற்றாக கொண்டு வரப்படுகின்ற எந்த ஒரு சட்டமும் வேண்டாம் என்கின்ற நிலைப்பாட்டிலேயே சிறுபான்மை மக்களும் இருக்கின்றார்கள். அதே போல எங்களுடைய தென்பகுதியை சேர்ந்த இளைஞர்களும் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தினை நாம் ஆணித்தரமாக கூறிக்கொள்வதோடு உடனடியாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக இந்த இளைஞனை விடுவிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மன்னார் மாவட்டத்தில் சங்கீதனுக்காக போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் பிடிச்சதுன்னு சொல்லி எங்கட நாட்டுல பயங்கரவாதத்தை ஒழிச்சு போட்டோம்னு சொல்லி இலங்கை ராணுவம் 16 வருஷத்துக்கு முன்னுக்கு சொல்லி பால் சோறெல்லாம் உண்டு மகிழ்ந்து சிங்கள இடத்துல பெரிய சந்தோஷம் கொண்டாடினவையல். அப்ப பயங்கரவாத சட்டம் நாங்கள் என்னத்துக்காக வேணாம்னு சொன்னதை இப்ப எங்கட மக்கள் என்றாலும் சரி மற்ற மக்கள் என்றாலும் சரி அறிஞ்சு கொள்ளுங்க. என்ன சொன்னா எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செய்து நாங்க இந்த பயங்கரவாத சட்டம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி, ஏனென்றால் எங்களுக்கு இந்த சட்டத்தினால பின்னுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிதான் நாங்கள் வேணாம்னு இவ்வளவு போராட்டம் செய்த நாங்கள் இன்றைக்கு ஒரு 20-22 வயசு பொடிகள் பாட்டு படிச்சதுக்காக பயங்கரவாத தடை சட்டத்துல கொண்டே நீங்கள் அடைச்சி வச்சிருக்கிறீங்க. ஒரு நாடு ஒரு மக்கள் என்று சொல்றீங்க. அப்ப இந்த நாட்டுல 2 சட்டம், தமிழனுக்கு ஒரு சட்டம், சிங்களவனுக்கு ஒரு சட்டம். என்ன சொன்னா 22-23 வயசு பொடியன் பாட்டு படித்த பொடியனை நீங்க சிறையில வச்சிருக்கிறீங்க. 65-70 வயசு பாலிய குற்றத்துக்கு பிடிச்சால வெளியால விட்டு இருக்கிறீங்க. என்ன நியாயம் நீதி இந்த நாட்டுல நடக்குது? காணாமல் போன பிள்ளைகளுக்கு எந்த விதமான பிறகு ஒரு பதிலும் இல்ல. அரசாங்கம் இப்ப வந்த அரசாங்கம் என்ன சொல்லி கொண்டு வந்தது? பயங்கரவாத சட்டத்தை நாங்கள் எடுப்போம், காணாமல் போன பிள்ளைகளுக்கு ஒரு பதில் தருவோம் என்று எத்தனையோ வாக்குகளை கொடுத்துதான் இந்த அரசாங்கம் இந்த வந்தது. வந்து இன்றைக்கு உங்களோட புத்திகளையும் உங்களோட செயல்பாடுகளையும் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப பழையபடி இளைஞர்களை ஜோதிகளை வச்சிருக்கிறது பயமா இருக்கு. போன முறை வெள்ளவாண்ல அவ்வளவு பிள்ளைகளையும் கடத்திட்டீங்க. இப்ப பாட்டு படிச்சதுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடத்துறீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளோட கையெல்லாம் இப்ப போன் இருக்குது. தங்கட உணர்ச்சியோட ஏதோ ஒரு வழியில அவங்க வெளிக்காட்டத்தான் போறாங்க. அதுக்காக நீங்க பிடிச்சு கொண்டே அடைப்பியா? அரசியல் கைதி என்று எத்தனையோ அரசியல் கைதிகள் இன்றைக்கு மறியல்ல இருக்குதல். 32 வருஷம் 33 வருஷமா இருக்குது. அவங்களுக்கு ஒரு பழிச்சண்டே இல்லை. அப்ப உங்களோட அரசியல் உங்களோட லாபத்துக்கு நீங்கள் எதையும் செய்து கொண்டு போவீங்க. நாங்கள் இப்படியே எந்த காலமும் ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் செய்து கொண்டு நட ரோட்டுல நிக்க வேணும். வணக்கம். இன்றைய நாள் மன்னார் மாவட்டத்தில்
உள்ள அரச கட்சிகள், பொது அமைப்புகள், தனியார் தொண்டு நிறுவனங்கள் எல்லாரும் பொதுமக்கள் சார்பாக இந்த பயங்கரவாத அடிச்சடத்துக்கு எதிராகவும் அண்மையில் கைது செய்யப்பட்ட பாடகரின் விடுதலை வலியுறுத்தியும் நம்மால் ஒரு அமைதிவழி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தெற்கில் ஒரு நியாயமும் வடக்கில் ஒரு நியாயமும் அரசு செயல்படுவதை கண்டித்தும், அதே நேரம் ஆட்சிக்கு வரும்பொழுது ஒரு வார்த்தை பயங்கரவாத நீக்குவோம் என்று சொல்லி வந்த அரசு அண்மையில் நேற்றைய தினம் கூட இன்னும் ஒரு மாதம் நிறுத்திருக்கிறாங்க. அதே நேரம் அவங்க ஆட்சிக்கு வரைக்குள்ள எங்கட மேதவுக்கு உருவச்சில வைப்பன், மேதவோட ராஜதந்திர பேர்ல துறைமுகம் அமைப்புன்னு சொல்லி தமிழ் மக்கள் அடிமனதில் உள்ள அபிலாசைகளை தூண்டி விட்டு அவங்களுக்கு உரிய நம்பிக்கையை கொடுக்கற பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்து போட்டு இப்ப அதை சொல்லி பாடினால அவங்களோட வசனங்களை எடுத்தால கைசுற அளவுக்கு வந்திருக்குது. வன்மையா நாங்கள் கண்டிக்கிறோம். இப்ப உண்மையா சாதாரண ஒரு பொதுமக்கள் கடையில போய் ஒரு புலி என்று சொல்லி கேட்டுவன்ற ஒரு பயமான ஒரு நிலையாக கிடைக்குது. அதை பாதிக்கப்பட்ட வசனங்களை பாத்தீங்கன்னா புலி ஒன்று வசனம் வந்திருந்தது, மாவீர ஒன்று வசனம் வந்திருந்தது, தமிழில முண்டு வசனம், மூணுமே தடை செய்யப்பட்ட வசனமா என்றதான் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. காலப்போக்குல போற போக பார்த்தா எங்களுக்கு பயமா கிடக்குது. தமிழ் மக்கள் தங்களோட பிள்ளைகளுக்கு தமிழ் பேர் வைக்கிற கூட ஒரு சட்டமா பயமா வந்துட்டு போடாது. அதுக்கும் பயங்கரவாத தடை போட்டு அணுகுவாங்க பயமா இருக்குது. இன்றைக்கு சங்கேனுக்கு நடந்தது நாளைக்கு எங்களுக்கு நடக்கலாம்ன்றதை விழித்து கொண்டு அந்த அநீதி தொடரக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இதில் நாங்கள் மக்கள் எல்லாரும் சேர்ந்து போராட வந்திருக்கிறோம். இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக ஜனநாயகம் என்பது கேள்விக்குறிக்குள்ளாகவே இருக்கின்றது. 40 ஆண்டுகள் கடந்துவிட்ட பயங்கரவாத சட்டம் என்பது தொடர்ந்து யுத்தம் முடிவுற்று 17 ஆண்டுகள் கடந்த பின்னரும் கூட சாதாரண ஒரு பாடலுக்காக கைது செய்வது என்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடிப்படை சுதந்திரம் மறுக்கப்படுகின்ற ஒரு நாட்டில் ஜனநாயக ரீதியான ஆட்சி முறைமை என்பதும் கேள்விக்குட்படுத்த வேண்டிய நிர்ணய நிலையே காணப்படுகிறது. எனில் அவ்விதமான ஒரு நாட்டிலே கருத்து சுதந்திரம் இல்லாத நாட்டில் வாழ்வது என்பதும் அந்த வாழ்வுரிமையை மீளமைப்பது என்பதும் சாதாரண விடயம் இல்லை. ஆகவே இவ்வாறான அரச பயங்கரவாத சிந்தனையுடைய அல்லது அரச பயங்கரவாத நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பயங்கரவாத தடை சட்டம் இருக்கும் வரைக்கும் தமிழர்களினுடைய சுயாதீனமான சுதந்திரமான வாழ்வுரிமை என்பது எப்பொழுதும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆகவே இவ்வாறான அடிப்படை உரித்தில்லாத சட்டம் நீக்கப்பட வேண்டியதே அவசியமாகும்.